அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அப்டேட் ஸ்டூடெண்ட் எக்ஸ் யூடியூப் சேனல் நானாக இருக்கட்டும், எம்பிபிஎஸ் பற்றி நிறைய அப்டேட் ரெகுலராக கொடுத்துட்டே இருந்திருக்கிறோம். ரவுண்ட் 3 எம்சிசியோடைய ஜாயினிங் போயிட்டே இருக்கு. நிறைய மாணவர்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நம்ம மாணவர்கள் சீட் கிடைத்த எல்லா மாணவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் இந்த ரவுண்டானது. முக்கியமாக லோயர் மார்க்குக்கு எங்கேயுமே பெரிதாக ஒரு வழித்தடமும் வழிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில சீட்டு வாங்கின மாணவர்கள் எல்லாத்தையுமே நம்ம ஓரளவு எல்லாத்தையும் காலேஜில் செட்டில் டவுன் ஆகிட்டு சில மாணவர்கள் இந்த வாரத்தில் ரிப்போர்ட்டிங் போயிடுவாங்க. ரைட், இது ஒரு மிகப்பெரிய ஒரு லென்த்தி வீடியோ. பிகாஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனும் சென்டாக் புதுச்சேரி மட்டும்தான் இருக்கு. இது ஒரு பெரிய லென்த்தி வீடியோ தான். பட் 4 டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ல பார்க்க ட்ரை பண்றேன். பட் எதிர்பார்க்கிறது என்ன வேக்கண்ட் வரும், எந்த அளவுக்கு ரேஞ்சஸ்ல மாற்றங்கள் இருக்க போகுது, நான் என்ன மாதிரியான உதவிகள் செய்ய போறோம் அப்படின்னு ஃபுல்லாவே இந்த வீடியோல கவர் பண்ண பார்க்கிறேன். நம்ம ஒரே லைன், ஆல் இண்டியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டி ரீசெண்டா தமிழ்நாட்டில் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கிளியரா ஒரு ப்ரோட்டோகால் கொடுத்தாங்க. ஏற்கனவே ஒரு ப்ரோட்டோகால் கொடுத்தாங்க. பழசு கொடுத்த ப்ரோட்டோகால்லாம் நம்ம ரொம்ப யோசிச்சு யாரையும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது, யாரையும் கேட்க முடியாது. சில விஷயங்கள் என்னதான் நம்ம மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாலும் ஆஸ் பர் த ப்ரோட்டோகால் இங்க என்ன பேப்பர்ல இருக்கோ, கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அதை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். ஸோ அதனால நான் கிளியரா என்ன இருக்கோ அதை மட்டும் நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். மற்றபடி தேவையில் நீடு இருக்கும்போது கண்டிப்பா பார்க்க முயற்சி பண்ணி பாருங்க, இல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஒரு வீடியோ மிகப்பெரிய கன்க்ளூடட் வீடியோவா தான் பார்க்கிறேன். ஆல்மோஸ்ட் ஓவர், அவ்வளவுதான். இந்த ரவுண்ட்ல முடிச்சே ஆகணும். இட்ஸ் எ கன்க்ளூடட் வீடியோ. அதே போல கம்யூனிட்டி வைஸ் எந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்க போகுதுன்றது இந்த வீடியோவில் கவர் பண்ண முயற்சி பண்ணி பார்க்கிறேன். ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய ரிசல்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டட் அரௌண்ட் 31st, ரைட்? சாரி, 31st and 3 3ஆம் தேதி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ எப்போ அவங்க ரிசல்ட் கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா 1ஆம் தேதி வரைக்குமே எம்சிசியில் நீங்கள் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோ ஆல் இண்டியா கோட்டாவில் ஜாயிண்ட் ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட். நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாலும் கூட உங்களுடைய ஸ்டூடெண்டோடைய பேரை அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஈவன் நான் தமிழ்நாட்டில் ஈவன் கவர்மெண்ட் கோட்டால மேனேஜ்மெண்ட் கோட்டால சாய்ஸ் ஃபில் பண்ண ஸ்டூடெண்ட்டு ஈவன் ஆல் இண்டியா கோட்டாலே டீம்ல ஜாயிண்ட் ஸ்டேட்டஸில் இருக்காங்கன்ற லிஸ்ட்டே என்னால் கொடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம தேர்ட் ரவுண்டில் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நானே என்னோட வீடியோல நான் சொல்றேன், இவ்வளவு ஸ்டூடெண்ட்லாம் ஆல்ரெடி டீம்ல ஜாயின்டு. அப்போ இவங்கெல்லாம் நமக்கு போட்டியாளர்கள் இல்லை, இவங்கள வெளியில எடுத்துருவாங்க. அப்போ நமக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், நாம எந்த அளவுக்கு முன்னேறி போக போறோம், நம்மளோட அலாட்மெண்ட் முன்னாடி நல்ல காலேஜுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை பத்திலாம் நம்ம கண்டிப்பா சொல்லலாம். ஸோ எம்சிசி ஜாயிண்டோட லிஸ்ட் வந்த பிறகுதான் அடுத்து. ஸோ சென்டாக் பத்தி ஒரே 1 minute முடிச்சிடலாம். சென்டாக்ல இருக்கிற டோட்டல் வேகன்சி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 220 இடங்கள் வரைக்கும் ஆர் எக்ஸ்பெக்டட். அதே ஒன்று பார்த்தீங்கன்னா பெம்ஸில் ஒரு 50 சீட்டு, வெங்கடேஸ்வராவில் ஒரு 114 சீட்டு, மணக்குள விநாயகரில் ஒரு 7 சீட்டு. ஸோ இதில் மைனாரிட்டி சீட்ஸ்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் கொடுக்க போகிறாங்க. பட் என்ன மார்க் வரைக்கும் அலாட்மெண்ட் வரப்போது நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் கூட அவங்க ஒரு லிஸ்ட் கொடுக்க போகிறாங்க. அந்த லிஸ்ட் கொடுத்த பிறகு நம்ம அஃபிஷியலாகவே கொடுக்கலாம். நிறைய மாணவர்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மாணவர்கள் நாமளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் பணத்தை கட்டி ரெடியாக வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் கிடைக்காது, நீங்கள் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணும், ஜாயின் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்ப பிடிஎஸ்ல ஒரு 50 சீட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 சீட் 220 சீட் வரைக்கும் அலாட்மெண்ட் எம்பிபிஎஸ்க்கு பாண்டிச்சேரியில எதிர்பார்க்கிறோம். பிடிஎஸ்க்கு ஒரு 50 சீட் வரை எதிர்பார்க்கிறோம். நல்ல மார்க் இருக்கிற மாணவர்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு 16,80,000 பணம் கட்டி இருக்கிறீங்க, ஒரு அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்றீங்கன்னா சொல்லுங்க, நம்ம கைட் பண்ணி கொடுக்கலாம் ப்ரொஃபஷனலா. அடுத்து இப்போ நான் தமிழ்நாட்டுல ரவுண்ட் 2 முடிஞ்சிருச்சு, சரிங்களா? டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற 22 + 5 புதுசு காலேஜோட சேர்த்து 27 காலேஜ், 26 ஒரு காலேஜ் இன்க்ரீஸ் ஆகிடும். 27 காலேஜஸ்ல மொத்தமா ரியலா என்ன வேக்கன்ட்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு எப்போதுமே ஒரு ஆத்தென்டிக் வேல்யூ இல்லாம எந்த வேலையுமே செய்யக்கூடாது இல்லையா? அப்போ 2024 ரவுண்ட் 2 முடிஞ்ச பிறகு ரவுண்ட் 2ல எவ்வளவு வேக்கன்ட் வந்துச்சு, அதே மாதிரி 2025 ரவுண்ட் 2 எவ்வளவு வேக்கன்ட் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு எடுத்து வச்சுட்டோம். அதே மாதிரி ரவுண்ட் 3ல 2024 என்ன வேக்கன்ட் வந்துச்சோ அதே மாதிரிதான் 2025லயும் வேக்கன்ட் வரும். அது ஒரு கைண்ட் ஆஃப் வேக்கன்ட். பிளஸ் இந்த ரவுண்ட்ல வந்த புதிதாக ஒரு கல்லூரியும், அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருந்த கல்லூரிகள்ல சீட் இன்க்ரீஸ் ஆனது மட்டும்தான் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும், உங்களுடைய கட் ஆஃப்க்கு வேரியபிள் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ வேக்கண்ட நம்ம கணக்கெடுத்தா தானே இந்த 3 நாள் இதை பத்தி சிந்தனைகளும் இதை பத்தி ஓட்டங்களும் நம்ம பின் பண்ணிட்டே இருக்க முடியும் இல்லையா? ஸோ அப்படி பார்க்கும்போது 2024 எங்களுக்கு ரவுண்ட் 2ல 77 வேக்கன் வந்துச்சு. ஆனா 2025 164 கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டுமே வேக்கன் வந்துச்சு, சரிங்களா? கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் பினான்ஸ்ல பாருங்க எந்த சேஞ்சுமே இல்லை. 2024 ரவுண்ட் 2ல 268, 2025 அதுல 249 தான்
வேக்கண்ட் வந்துச்சு. அதே மாதிரிதான் பிரைவேட் யூனிவர்சிட்டியில ஒரு 50 சீட்டு கழிச்சு. ஆனா ரவுண்ட் 2ல இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 114 சீட்டு கவர்மெண்ட் கூட வேக்கண்ட் வந்துச்சு. பட் 114 சீட்டு வந்து அதே பிரைவேட் யூனிவர்சிட்டி அடிஷனல் 50 சீட் போட்ட பிறகு கூட நம்மளோட கட் ஆஃப்ல பெருசா எதுவும் மாற்றங்கள் வரல. அதுக்கான ரீசனும் சொல்றேன். ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல பெரிய ஃபுல்லாக பார்த்தா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே போயிடும். ஜெனரல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு 200 சீட் வரைக்கும் 2024 கிடைச்சிது ரவுண்ட் 2 முடிஞ்ச பிறகு. அதே மாதிரி ரவுண்ட் 2 முடிஞ்ச பிறகு இந்த வருஷம் ரவுண்ட் 2 ஓப்பன் பண்ணும்போது 264 சீட் வரைக்கும் வேக்கன்ட் கிடைச்சது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு 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 தோராயமான மதிப்பீடு. 2024 டோட்டலா நமக்கு ரவுண்ட் 2 உடைய வேக்கன்ட் லிஸ்ட் ஆனது 1100 வேக்கன்ட் வந்துச்சு. 2025 நமக்கு 1350 சீட்டு வேக்கன்ட் வந்துச்சு. ஸோ 200 சீட்டு அதிகமாகவே வேக்கன்ட் வந்துச்சு. இதுக்கான பர்டிகுலர் ரீசன் ஒன்னே ஒண்ணுதான், ஃப்ரீ எக்ஸிட் இருந்ததுனால நிறைய மாணவர்களுக்கு தகுதியும் மார்க்கும் இருந்தும் கூட அவங்க போய் ரிப்போர்ட் பண்ணல. அதனாலதான் இந்த வேக்கன்ட். சரிங்களா? இப்ப ரவுண்ட் 3ல என்ன வேக்கன்ட் 2024 நடந்துச்சுன்னு சொல்றேனே. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ்லயே ஒரு 33 சீட்டு. இந்த வருஷம் அந்த 33 சீட் வேக்கன்ட் வருமா சார்னா கண்டிப்பா அதை விட கொஞ்சம் அதிகமாவே கவர்மெண்ட் காலேஜ்லயே ஒரு 50 சீட் வரைக்கும் வேக்கன்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே ஒரு தோராயமான கணக்கு மட்டும்தான். இதுல மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம என்னதான் சொன்னாலும் கவனமா சொல்ல வேண்டியது முக்கியம் இல்லை. அதனால ரொம்ப கவனமா இருக்கிறோம். கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் பினான்ஸ்ல 100% 2024 வந்து ஒரு 100 சீட்டு வேக்கன்ட் இருந்துச்சு. இந்த வருஷம் அதே 100 சீட்டு செல்ஃப் பினான்ஸ்ல கவர்மெண்ட் கோட்டால கண்டிப்பா ஒரு 100 சீட் வரைக்கும் வேக்கன்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டியில போன வருஷம் 50 சீட் வந்துச்சு. இந்த வருஷம் 60 சீட் வரைக்கும் வேக்கன்ட் வர வாய்ப்புகள் இருக்கு. மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல போன வருஷம் ஒன்று வந்துச்சுன்னா 104 சீட் வேக்கன்ட் வந்துச்சு. இந்த வருஷம் அது வந்து ஒரு 110 சீட் வரைக்கும் வேக்கன்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தெலுங்கு மைனாட்ல போன வருஷம் ஒரு 19 சீட் வரைக்கும் வந்துச்சு. இந்த வருஷம் மினிமம் 30+ சீட்ஸ் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். கிறிஸ்டின் மைனாட்ல போன வருஷம் 12 வந்துச்சு. இந்த வருஷம் 15 வரும்னு எதிர்பார்க்கணும். மலையாள மைனாட்ல இந்த ரவுண்ட்ல வந்து போன வருஷம் வந்து 3 சீட் வந்துச்சு. இந்த வருஷம் 5-7 சீட் வரும் ஒரு எதிர்பார்க்கிறோம். என்ஆர்ஐல போன வருஷம் 210 இருந்துச்சு. இது எல்லாமே வித்தவுட் ஆடிங் நியூ ஆடட் சீட்ஸ். வித்தவுட் சீட் நியூ ஆடட், புதுசா ஆட் பண்ணது இல்லாமல் இந்த சீட்ஸ் எல்லாம் வேக்கண்ட் அப்படின்னு நான் டிக்ளேர் பண்றேன். சரிங்களா? பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 சீட் வேக்கண்ட் வந்துச்சு. அதாவது ரவுண்ட் 3ல 2024. சரிங்களா? அதுல 400 சீட்ஸ் அதே சிமிலர் வேக்கண்ட் இந்த வருஷம் இந்த ரவுண்ட்லயும் 400 சீட் வந்து கவர்மெண்ட் கோட்டாலையும் மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு போன வருஷம் 103 சீட் வேக்கன்ட் வந்துச்சு. இந்த வருஷம் 120 சீட் வரைக்கும் வேக்கன்ட் வரலாம். கிறிஸ்டின் மைனாட்ல போன வருஷம் ஒரு 3 சீட் வந்துச்சு. இதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு 5 சீட் வரையும் வேக்கன்ட் வரும். அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டியில ஒரு சீட் தான் வேக்கன்ட் வந்துச்சு. ஆனா இந்த ரவுண்ட்ல கண்டிப்பா ஒரு 8 சீட் வரைக்கும் வேக்கன்ட் வரும்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ இது வந்து எந்த காலேஜும் ஆட் பண்ணாம. சார் இப்ப காலேஜ் ஆட் பண்றதுன்னா ஒரு கிளான்ஸ் பார்த்தோம்னாங்க கடன்னு. ஸோ பிடிஎஸ் பொறுத்தவரை ஒரு 200 மார்க்குக்கு மேல இருந்தாவே கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. நல்ல மார்க் கொண்டு போகலாம். மொத்தம் 9 காலேஜ் கிரியேட்டிங் இம்பாக்ட். இந்த சீட்ஸ் மட்டும் தான் இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். அருணை 50, பனிமலர் 50, சீனிவாசன் 50, வெங்கடேஸ்வர் 50, சுவாமி விவேகானந்தர் 50, சென்ட் பீட்டர்ல 100 சீட்டும், அன்னையில 100 சீட்டும், தாகூர்ல 100 சீட்டும், தக்சசிலால 50 சீட்டு மட்டும்தான் நமக்கு. இது கவர்மெண்ட் கோட்டால எப்படி பிரிப்பாங்க சார்னா, மைனாரிட்டி சீட்டை வந்து மைனாரிட்டி கல்லூரியானது 50% கவர்மெண்ட் கோட்டால கான்ட்ரிபியூட் பண்ணா போதும். மீதி 50 சீட்டு மேனேஜ்மெண்ட்க்கும் என்ஆர்ஐக்கும் கொடுத்துருவாங்க. ஏன்னா அப்ப காலேஜ் நிர்வாகத்துக்கு இன்கம் தானே பார்ப்பாங்க. அப்ப மேனேஜ்மெண்ட் சீட் அதிகமா போனா ஒரு 10 சீட் எக்ஸ்ட்ரா கிடைச்சாவே நமக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ அது மாதிரி தானே மேனேஜ்மெண்ட் எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் இங்க மைனாரிட்டி கல்லூரிகள் அதிகமா இருக்கிறாங்க. இப்ப நீங்க நான் மைனாரிட்டி எடுத்துக்கோ. இப்ப தாகூர் எடுத்தீங்கன்னா தாகூர்ல 65% கவர்மெண்ட் கோட்டா கொடுக்கணும். 35% தான் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அவங்களால டிக்ளேர் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் இதுல வந்து அருணை மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனு கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு எல்லாம் டேலி பண்ணி ஒரு 50 சீட்டு செக்ரிகேட் பண்ணோம்னா, அதே மாதிரி பனிமலர் ஒரு மைனாரிட்டி கிறிஸ்டின் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், சீனிவாசன் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், வெங்கடேஸ்வர் ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், சுவாமி விவேகானந்தா நான் மைனாரிட்டி ஜெனரல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், சென்ட் பீட்டர், அன்னை, அப்புறம் வந்து தாகூர், தக்சசிலா திஸ் இஸ் சென்ட்ரல் மேனேஜ்மெண்ட். ஏன்னா அவங்க வந்து பாண்டிச்சேரியில ஒரு மிகப்பெரிய கல்லூரியோட முதல்ல நிறுவனம். அவங்க எந்த மைனாரிட்டியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்புறோம். அப்படி இல்லை அதெல்லாம் ஜெனரல். அப்போ 60% கவர்மெண்ட் கோட்டால நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் 65% கொடுக்க போறாங்க. 50% தான் இதுல கொடுக்க போறாங்க. அப்படி டேலி பண்ணி பார்க்கும்போது கவர்மெண்ட் கோட்டால ஒரு 328 சீட் இன்க்ளூடிங் ஆல் த கம்யூனிட்டிஸ். கம்யூனிட்டி வைஸ் எத்தனை சீட் வேணும்னாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடி. பட் டோட்டலா பார்க்கலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு 150 சீட்டும், என்ஆர்ஐல ஒரு 91 சீட்டும், 7.5க்கு ஒரு 33 மாணவர்களும்
கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த ரவுண்ட்ல எம்பிபிஎஸ் இடங்களை வாங்க போறாங்க. ஸோ மினிமம் மைனாரிட்டி நான் மைனாரிட்டி. ஸோ நியூ சீட் ஆகிறது மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். ஸோ ஃபைனலாக நான் கன்க்ளூட் பண்றது ரவுண்ட் 3ல ஆவரேஜா ஒரு கவர்மெண்ட் கோட்டா நான் எக்ஸ்பெக்ட் பண்ற ரியல் வேக்கண்ட், சரிங்களா, எக்ஸ்பெக்ட் பண்ற ரியல் வேக்கண்ட் வித்தவுட் ஆடிங் வித் ஆடிங் அப்படின்ற மாதிரி கணக்கு எடுத்துக்கலாமே. ஸோ வித்தவுட் ஆடிங் ஆஃப் நியூ சீட்ஸ் அப்படின்னு பார்த்தா மினிமம் ஒரு 700 சீட்ஸ் வரைக்கும் வருமோன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இது ஒரு தோராயமான கால்குலேஷன் தான், பட் ஒரு ஆத்தென்டிக் வேல்யூ வச்சு தான் பண்ணியிருக்கிறோம். பட் ஆனாலும் அது வித்தவுட் டிஎன் மெடிக்கல் சொல்லாமல் நான் சொல்லக்கூடாது இல்லையா, அதனால ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளைன்னு வச்சுக்கலாம். நியூ காலேஜஸ் வந்து ஆல்மோஸ்ட் 600 சீட்ஸ், அதுல கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ எல்லாத்தையும் செக்ரிகேட் பண்ணியிருக்கிறோம். அப்படி டோட்டலா கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ரியல் வேக்கண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 1200 சீட்ஸ் வரைக்கும். விர்ச்சுவல் வேக்கன்சி போன ரவுண்ட்ல 4500 விர்ச்சுவல் வேக்கன்சி. அதில் விர்ச்சுவல் வேக்கன்சி வந்து இந்த வருஷம் இந்த ரவுண்ட்லயும் 4500 வருமானதை விட ஒரு 3000 சீட்டாவது வரும்னு வச்சுக்கோங்களேன், 2500 சீட்டாவது வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 2500 விர்ச்சுவல் வேக்கன்சி வருதுன்றது எந்த ஒரு கட் ஆஃப் மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. விர்ச்சுவல் வேக்கன்சின்றது நான் வில்லிங்னஸ் கொடுத்துருக்கிறதுனால அவர் கொடுத்துருக்கிறாரு. வில்லிங்னஸ் கொடுத்து சாய்ஸ் இல்லாம பண்ணாம இருந்தாலே அந்த காலேஜில் அவர் ரீட்டன் ஆயிடுவார் இல்லையா. அதனால விர்ச்சுவல் வேக்கன்சி மேல சுத்தமா இருக்க ரியல் வேக்கன்ட் மட்டும் தான் ஹெல்ப்ஃபுல்லா பண்ணும், சரிங்களா. ஏன்னா இங்க இருக்கிற எல்லா மாணவர்களுக்குமே யதார்த்தமான சில பதிவுகளை இந்த வீடியோல கம்பேர் பண்ண நினைக்கிறேன். பார்டர்ல இருக்கிற மாணவர்கள் எப்படியாவது ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கணும் எதிர்பார்க்கிற பேரண்ட் அண்ட் ஸ்டூடெண்ட், ரைட். ஆல்ரெடி ஒரு காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ரொம்ப கவனமா அந்த கல்லூரியில இருந்து அதை விட தரம் உயர்ந்த கல்லூரியோ, ஒரு பிஜி கோர்ஸ் இருக்கிற கல்லூரியோ, இல்ல லோயர் ஃபீஸுக்கோ, இல்ல வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காலேஜுக்கோ பல்வேறு விதமான இன்சைட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ஒரு காலேஜுக்கு போகணும். ஆனா அதை விட ஒரு நார்மல் காலேஜுக்கோ இல்ல ஒரு எம்பிபிஎஸ்ல இருந்து பிடிஎஸ் காலேஜ் போறதுக்கோ நிறைய தப்பு பண்ணுவாங்க, அதெல்லாம் இருக்கு. அது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அதுல ரொம்ப கவனமா இருக்கிறது. நீங்க யாரு, என்ன மார்க், என்ன கம்யூனிட்டி, என்ன கேட்டகரி, உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் எதிர்பார்க்குது, எம்பிபிஎஸ் சீட்டை வாங்கணுமா பிடிஎஸ் வாங்கணும், இது எல்லாத்தையும் எடுத்து சொல்றது தான் இட்ஸ் மை ஜாப். அதே மாதிரி முக்கியமா அலாட்டட் ஸ்டூடெண்ட் ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க, ரீ அலாட்மெண்ட் கேட்குறீங்கன்னா ரொம்ப மோர் சென்சிட்டிவ் மேட்டர், பட் வெரி கேர்ஃபுல். இது வரைக்கும் அலாட்மெண்ட் வாங்காத இருக்கிற ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக என்ன மார்க், எங்க போகணும், எது வரைக்கும் போகணும், கிடைக்குமா கிடைக்காதா, அதை பத்திலாம் நம்ம வழிநடத்த வேண்டியது என்னுடைய வேலை. ஸோ இட் இஸ் ஏ பெய்டபிள் கவுன்சிலிங் ஆர் ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங், இல்லை ஒரு ஹானரியம் கவுன்சிலிங் அசிஸ்டன்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், சரிங்களா. இட் வில் பி ஜென்ரல் மேட்டர். ஸோ ஹானரியம் கவுன்சிலிங் அசிஸ்டண்டா வச்சுக்கலாம், சரிங்களா. அப்படிதான் என்னுடைய ப்ரொஃபஷனலா நான் என்னுடைய பார்க்கிறேன். ஸோ என்னுடைய ஐடியாலஜி பர்ஃபெக்ட் கிறிஸ்டல் கிளியர் ஐடியாலஜி. இந்த மார்க் இங்கதான், இதுதான் பர்ஃபெக்ட், இந்த காலேஜ் உங்களுடைய குவாலிட்டியை கண்டிப்பா உங்களுக்கு மீட் அவுட் ஆயிடும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதும், உங்களோட மார்க் கேட்டகரி உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றதை கண்டுபிடிக்கிறதும். இங்க நிறைய மார்க்கெட்ல இருக்கிற 50% மாணவர்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் ஃபெசிலிட்டியே கிடையாது, சரிங்களா. 40% மாணவர்களுக்கு வந்து மீதி எல்லாருமே பக்கத்துல இருக்கிற கம்ப்யூட்டர் சென்டரும் இதையும் சார்ந்துதான் இருக்கிறாங்க. அவங்க இதுல அனுபவம் வாய்ந்தவராக எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் தவறு செய்யும் பட்சத்தில் அவங்களுக்கு அந்த கல்லூரியோடைய குவாலிட்டியோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரோ எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தப்பு நடந்தது நிறைய அனுபவங்கள் இருக்கு. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்றதும், நீங்க எப்போதுமே இது கடைசி ரவுண்ட் சொல்லிட்டேன், இஸ் எ கன்க்ளூஷன் ரவுண்ட். அதாவது எம்பிபிஎஸ் உடைய கடைசி தருணம், கடைசி இடம். இதில் தவறு செய்தால் இந்த வருஷத்தை நீங்க ஸ்கிப் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு போகணும். அப்போ அவாய்ட் பண்ணணும், எங்க மிஸ்டேக் அவாய்ட் பண்ணணும், மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்கணும், நல்ல கல்லூரிக்கு போகணும். ஏன்னா இது கடைசியா இருக்கிறதுனால. அதே போல நம்மளுடைய சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஜாயினிங் ஃபார்மாலிட்டிஸ் முடிக்கிற வரைக்குமே நம்மளுடைய மிகப்பெரிய சப்போர்ட் உங்க கூடவே இருக்கும். இந்த பர்பஸ் ஆஃப் எம்பிபிஎஸ் உங்களுக்காக ஒருத்தர் வேலை செய்யணும். தட் இஸ் சிம்பிளி ஐம் டாஸ்க் வித் யூ. மார்க், அனலைஸ், ஒர்க்கு எல்லாத்தையும் எங்கெங்க கனெக்ஷன், எங்க கான்டாக்ட், என்ன பண்ணணும், எப்படி பண்ணா அலாட்மெண்ட் ஆகும், எல்லாத்துக்கும் உங்களுக்காக ஒருத்தர் ஒர்க் பண்ணணும். அந்த இடத்துல தான் நாங்க ப்ரொஃபஷனலா வேலை செய்யறோம். அதே மாதிரி உங்களோட ஹானரியம் வந்து டெஃபினெட்லி வி ஒர்க் இட் அவுட், கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி உங்களுடைய நீங்க வந்து உங்களுக்கு பணம், காசோ, ஹானரியமோ, எக்ஸ்பெண்டிச்சரோ அது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இங்க மினிமம் ஒரு கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போற மாணவரை ஒரு 50 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெண்டிச்சர். அதே மாதிரி ஒரு பிரைவேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா போறோம் அப்படின்னாலும் மினிமம் ஒரு 80 லட்சத்துல இருந்து 1 கோடி ரூபாய் செலவு பண்ணக்கூடிய இடம். அப்போ ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்க போறோம், அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு மட்டும்தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபைனலா நான் இதுல உங்களுக்கு உதவிகள் தேடுற பட்சத்துல
ஒன்று வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கூகுள் ஃபார்ம் லிங்க் அனுப்புறேன். அந்த லிங்க்ல ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட எக்ஸாக்டா சொல்லுங்க, நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்குறேன். அது இல்லாமல் அது ஃபைனலாக சொல்ல போகணும்னா இந்த ரவுண்டில் ஜாயின் பண்ணியே தீரணும். இந்த ரவுண்டில் ஜாயின் பண்ணியே தீரணும். இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஜாயின் பண்ணணும், இல்லை எங்கேயாவது இந்த உலகத்தில் போய் எம்பிபிஎஸ் படிச்சுக்கிடணும், இல்லை ரிப்பீட்டர் சுச்சுவேஷனுக்கு போகக்கூடாது அப்படின்றது என்னுடைய ரெக்வஸ்ட்டு. பட் உங்களுடைய தேவைகளை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பார்க்கலாம், எப்படி அதை ப்ரொஃபஷனலாக கொண்டு போக முடியும்னு பார்க்கலாம். ஸோ நிறைய விஷயங்கள் இந்த விஷயத்தில் பேசியிருக்கோம், பட் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோமானா கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி ஏதாவது உங்களுடைய மார்க் பொறுத்த வரைக்கும் என்ன வரும்ன்றதை நம்ம அடுத்த வீடியோக்கள் நிறைய சொல்ல போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.